வணக்கம். ஆம், மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். நான் நினைக்கிறேன் ஒரு சிறிய இடைவெளி கோவிட்டிலிருந்து மீண்டு விட்டோம் என்று நினைத்து எல்லோருமே ஒரு பழைய நிலைமைக்கு திரும்பிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த குளிர்காலத்தில் மீண்டும் ஒரு அதிகரித்திருக்கிறது இந்த தொற்று. ஆகவே இந்த தொற்று என்று நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். எனக்கு கூட பல சந்தேகங்கள் இருக்கும், பலரும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் தெரியும். இம்முறை இந்த கோவிட் என்பதை தாண்டி வழமையாக இருக்கின்ற இந்த இன்ஃப்ளூயன்ஸா இல்லை குளிர்காய்ச்சல் என்று சொல்லப்படுவது, இதிலே பார்த்தால் 3-4 விடயங்கள் சொல்லப்படுகின்றன. ஆகவே இப்பொழுது அதிகமாக பரவுகின்ற தொற்றுக்கள் எவை என்று சொல்வீர்களா? ஆமாம். ஸோ இப்போ கூடிக்கொண்டு பரவிக்கொண்டு இருக்கிற வைரஸஸ் வந்து இட்ஸ் மோஸ்ட்லி வைரஸஸ் தான். நாங்கள் நார்மலாக கோல்ட் அண்ட் ஃப்ளூ சீசன் பார்க்குற அதே வைரஸஸ் தான் இந்த முறை சிமிலர் வைரஸஸ் வந்து பரவிக்கொண்டு இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிகாஸ் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நாங்கள் வந்து இந்த சேம் வைரஸஸ் பரவாமல் இருந்தபடியா நாங்கள் மாஸ்க் அணிந்து பிள்ளைகள் வந்து ஸ்கூலால் வீட்டை லாக்டவுன்ஸில் இருந்தபடியா அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் கேதரிங்ஸ் எல்லாம் குறைவாக இருந்தபடியா the last 2 years the same viruses வந்து பரவவில்லை the last 2 years. ஸோ இந்த முறை என்ன நடக்குதுன்னா அதே வைரஸஸ் வந்து திருப்பி இந்த கோல்ட் அண்ட் ஃப்ளூ சீசன் நார்மலாக வர்ற வைரஸஸ் வந்து பிகாஸ் எங்களோட இம்யூன் சிஸ்டம் ஃபியூ இயர்ஸ் ஆச்சுது இந்த வைரஸஸை கண்டு அதை ஃபைட் பண்ணாமல் இருந்தபடியா எல்லாருக்கும் எஸ்பெஷலி த ஸ்மால் சில்ட்ரன் இது முந்தி ஒரு நாளும் இந்த வைரஸஸை அவைக்கு இன்ஃபெக்டட் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகள் வந்து இந்த எல்லா வைரஸஸ் ஒரே நேரம் வர்றபடியா நிறைய பேர் இதால் பாதிக்கப்படுறது. The main viruses that we're dealing with right now at the hospitals and the schools is influenza. Mostly இப்ப most common flu virus வந்து influenza A. அதுதான் இந்த 6 நாள் high fever, especially பிள்ளைகள் அல்லது மிக வயது முதியவர்களுக்கு very severe affect பண்ணப்படுது. So high fever ஆனா நார்மலா 2-3 days வராம 6-7 days கூட அந்த high fever நிற்கும். body pain உடம்பு நோ, தலையடி, சில பேருக்கு சக்தி டயரியா வர்றது few daysக்கு. மற்றது the cold symptoms, so nasal congestion, இருமல் அப்படி போன்ற symptoms. So அது influenza A. The ரெண்டாவது வந்து RSV, so respiratory syncytial virus என்று சொல்றது. Again, same viruses நாங்க every year காண்ற viruses தான், but unfortunately எல்லாருக்கும் ஒன்றடியா அஃபெக்ட் பண்ணப்படுது. என்னண்டா like last 2-3 years நாங்கள் இந்த viruses ஸ்ப்ரெட் பண்ணாம இருக்கிறபடியா. So the RSV வந்து especially small children, so kids under 5க்கு very severe இது affect பண்ணப்படுது. That goes down to the lungs, ஒரு bronchiolitis or bronchitis மாதிரி cause பண்ணி அவைய wheeze மற்றது மூச்சு விட கஷ்டமா, அந்த very tight-ஆ வந்து மூச்சு விட கஷ்டமா. So mostly RSV தான் a lot of the children, இப்போ sick children's hospital, ICU அல்லது children's wardக்கு அட்மிட் பண்ணி இருக்கிறது வந்து mostly வந்து RSV virus-ஆல தான். And every year the small children வந்து admit பண்ணப்படுறது RSV-ஆல, but எல்லா பிள்ளைகளுக்கும் இது இந்த முறை ஸ்ப்ரெட் பண்றபடியா கூட பிள்ளைகள் ஒரே நேரத்தில் இந்த RSV-ஆல பாதிக்கப்பட்டு அட்மிட் பண்ணியிருக்கிறேன். And then மூன்றாவது வைரஸ் வந்து COVID-19. So COVID-19 normal இப்போ cold season every year COVID-19 எங்கேயும் போவது இல்லை, because it is a coronavirus just like any other cold virus. ஒவ்வொரு சீசனுக்கும் அது திரும்பி வர்ற வாய்ப்பு இருக்குது. பட் fortunately for COVID-19 வந்து நாங்கள் very aggressive vaccine மூலமாகவும் இந்த strain வந்து mutate பண்ணி இப்போ more milder strain இருக்கிறபடியா இந்த COVID-19-ஆல கூடுதலாக ஆக்கள் அட்மிட் பண்ணி அல்லது ஐசியூக்கு போய் அல்லது வென்டிலேட்டருக்கு அந்த முந்தி வந்த மார்ச் 2020ல இருந்து 2021 வரைக்கும் அந்த சிவியர் கோவிட் strains வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது. So it doesn't affect people as severely. And then the other viruses, so stomach flu virus, rotavirus என்று சொல்றது, மற்றது adenovirus and rhinovirus வந்து அங்கே நார்மல் கோல்ட் தடிமன் வர்றது. இந்த எல்லா வைரஸஸ் ஒன்றடியா சேர்ந்து வந்திருக்கு, எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு இருக்கு. ஸோ that's the major issue, எல்லாருக்கும் ஒன்றடியா வந்தபடியா. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குளிர்காலத்தில் இப்படியான பிரச்சனை வளமையாக ஒரு வருஷம் வர்றது தான். இப்போ
எங்களுக்கு வந்து என்ன வைரஸ் வந்திருக்குன்றது ஒரு தெரியாத ஒரு ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அந்த வகையில் சிலருக்கு வந்து எனக்கு வைரஸ் வந்த உடனே நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா அல்லது டாக்டர்கிட்ட போகணுமா அல்லது ஒரு எந்த எந்த சிம்டம்ஸ், அதாவது எப்படியான அறிகுறிகள் அதிகமாக இருந்தால் அல்லது நாங்கள் வந்து ஒரு வைத்தியசாலையில் போக வேண்டியதோ இல்லை டாக்டர்கிட்ட போக வேண்டிய நிலை என்று நினைக்கிறீங்களே? ஏன்னா பலர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 5-6 நாளில் வந்து சரியாயிரும் வயசான பெரியவர்களுக்கு. இதில் வந்து இப்போ ஆக பெரியவர்கள், ஆக முதியோர், சீனியர்ஸையும் கிட்ஸுக்கு தான் கூடுதலாக வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் வகையில் எப்படியான ஒரு கூடுதலான எங்களுக்கு ஒரு சிகிச்சை வேண்டாம், எப்படியான ஒரு நிலையில் நாங்கள் போகணும்? So typically நாங்கள் எல்லா most viruses வந்து ட்ரீட்மெண்ட் பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறதால உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மாறப்போறது இல்லை. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். என்னடா பல பேர் நெக்கின ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா அல்லது வாக்கிங் கிளினிக்கு போய் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தா இந்த வைரஸ் வந்து அல்லது இந்த ஃப்ளூ வந்து குவிக்லியா மாறும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ வைரஸ் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டுது. ஆக்சுவலி இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து சில பேருக்கு இந்த ஸ்டமக் சிம்டம்ஸை கூட worse ஆக்கும். ஸோ வாமிட்டிங் டயரியா worse ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் மெஜாரிட்டி ஆல்மோஸ்ட் மோர் தென் 90% இப்போ காய்ச்சல் தடிமனதல் வந்தா இது வைரஸால தான் வர்றது. ஸோ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து முக்கியமாக மோர் சிம்டம்ஸை மட்டும் ட்ரீட் பண்ணுறதான். ஸோ முக்கியமாக காய்ச்சலை ட்ரீட் பண்ணணும். ஸோ டைலனால் அல்லது அட்வெல், acetaminophen, ibuprofen அந்த ஃபீவர் ட்ரீட் பண்ணுற மெடிசின்ஸ் வந்து முக்கியம். மற்றது நிறைய ரெஸ்ட் பண்ணி வடிவா நித்திர உண்டு அண்ட் வடிவா சாப்பிட்டு the main thing is ரெஸ்ட் பண்ணினா தானா இந்த வைரஸ் வந்து உங்களோட இம்யூன் சிஸ்டம் இதை ஃபைட் பண்ணி தானா போகும். யார் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணுமெண்டா especially the small children அல்லது முதியவர் வந்து like இந்த வீக்கா போய் சாப்பிடாம ஒன்றும் குடிக்க இல்லாம டீஹைட்ரேட்டட் ஆகிற எஸ்பெஷலி த சில்ட்ரன் வந்து சில வேளை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணி அந்த டீஹைட்ரேஷன் ட்ரீட் பண்ண வேண்டி வரும். ஐவி சேலின் மூலமாக அப்படியான இதுகள் தேவைப்படும். மெட்டது வந்து சில பேர் ஆல்ரெடி வீக்கெண்ட் இம்யூன் சிஸ்டம் அல்லது லங் ப்ராப்ளம்ஸ் உள்ளவர்களுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சா அண்ட் டிஃப்ரெண்ட் வைரஸஸ் வந்து கூட lungs affect பண்ணும். So for example asthma patients, children or even older peopleக்கு மூச்சு விட கஷ்டம் வந்து வீஸ் வெரி டைட்டா வந்து அப்படியானவருக்கு நாங்கள் மாஸ்க் கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல பஃபர்ஸ் கொடுத்து சில வேளை அட்மிட் பண்ண வேண்டியும் வர்றது. ஸோ அப்படியான பேஷண்ட்ஸ் வந்து they might need more treatment at the hospital. நீங்கள் கூறிய விடயங்கள் ஓரளவுக்கு நேயர்கள் பார்த்திருப்பார்கள். இப்பொழுது வைத்தியசாலையை பொறுத்தவரையில் எவ்வாறு நிலவரம் இருக்கிறது? காரணம் பல்வேறு செய்திகள் பல ஊடகங்களில் சொல்லப்படுகின்றன. படுக்கைகள் தட்டுப்பாடு, அவர்களை அட்மிட் செய்ய முடியாத ஒரு நிலை. அதே நேரத்தில் இது தனியாக ஒன்டாரியோ மட்டுமல்ல, பல மாகாணங்களில் இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆகவே வைத்தியசாலைகளை பொறுத்தவரையில் நீங்கள் பல வைத்தியசாலைகளில் அவசர பிரிவில் கடமையாற்றி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வாறு இருக்கிறது நிலவரம்? ஸோ எல்லா ஐ திங்க் all of Canadaல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஓவர் கெப்பாசிட்டியில் இருக்கிற எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ஸ். இதுக்கு பல காரணங்கள். த மெயின் இஷ்யூ வந்து நாங்கள் முதல் கூறின மாதிரி ஒன்றடியாக இந்த ஃப்ளூ சீசன், கோல்ட் அண்ட் ஃப்ளூ சீசன் வந்து எல்லாரையும் ஒரே நேரம் இன்ஃபெக்ட் பண்ணபடியா மோஸ்ட்லி சில்ட்ரன் வந்து there's not enough beds for the children. ஸோ நீங்கள் சிக் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸில் there's not enough beds. வேறு சிட்டிஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டி வருது பிள்ளைகளை. சேம் வித் ஹாஸ்பிட்டல் எங்களோட பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட ஃபுல்லாக இருந்து இந்த பிள்ளைகள் வந்து நாங்கள் எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணினா கூட எமர்ஜென்சியில் ட்ரீட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். என்னென்னா அப்ஸ்டேர்ஸ் வார்டில் நாட் எனஃப் பெட்ஸ் இருக்கிறபடியா. அதே நேரம் கோல்ட் அண்ட் ஃப்ளூ சீசன் நர்சிங் ஹோமில் இருக்கிற ஆக்கள், முதியோர் அப்படியானவர்களுக்கும் சிவியரா பாதிக்கப்பட்டு அட்மிட் பண்ண வேண்டி வந்தா அவர்களுக்கும் இப்போ பெட்கள் வந்து தட்டுப்பாடா இருக்குது வார்ட்ஸில். ஸோ அதால we're very very crowded emergency departmentலையும் in the wards, the medical wards. And on top of that, because in the COVID-19 pandemic நேரம் எல்லா staff, especially the nurses, the doctors, they became very burnt out and tired. அதால நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் ஜாப்ஸை விட்டுட்டு போயிட்டுனேன். ஸோ அதால we're always short nurses, especially the nurses and the staff. ஸோ நாங்கள் இந்த ஸ்டாஃபிங் ஷார்டேஜ் இருக்கேக்கில்
பேஷண்ட்ஸ் எங்களால் டைமுக்கு ட்ரீட் பண்ண முடியாமல் இருந்து இந்த வெயிட் டைம்ஸ் வந்து கூடிக்கொண்டு the hospitals are very very crowded, especially இப்போ normally emergency department போனாலும் if you're waiting usually a couple of hours wait பண்ணாண்டா இப்போ there's lots of hospitals where the wait time is 6 hours 8 hours to see a doctor or a nurse. So it's because of all of these factors. மற்றது we're also dealing இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, மன்னிக்க வேண்டும். இந்த மருந்துகளில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் எங்களுக்கு ஏதாவது பிள்ளைகளுக்கு காய்ச்சல் தடிமனா நாங்கள் வந்து வளமையாக நீங்கள் சொன்ன மாதிரி 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் 10 வயசுக்கு உட்பட்டவைக்கெல்லாம் இந்த டைலனால் கொடுக்குறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ல எல்லாம் வந்து நிறைய மருந்துகள் கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது. இருந்தாலும் ஹெல்த் கனடா சொல்லியிருக்கிறது விரைவில் அடுத்தடுத்த வாரங்களில் இந்த மருந்துகள் எல்லாம் மீண்டும் கிடைக்கும் என்று. அப்படி குழந்தைகளுக்கு அது கிடைக்காத பட்சத்தில் வேறு ஏதாவது மாற்று மருந்துகள் கிடைக்குமா, அல்லது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறீர்கள் பெற்றோர்கள்? So to treat the fever treat பண்றதுக்கு one thing you can do, சில பேரண்ட்ஸ்க்கு இது தெரியாம இருக்கலாம், if you go to a compounding pharmacy, so நீங்க கூகுள் பண்ணி உங்களோட ஏரியா கிட்ட இருக்கிற pharmacies வந்து எல்லா pharmaciesம் compounding pharmacies இல்ல, சில pharmacies வந்து they have the ability மருந்துகளை compound பண்றது. So what that means is அவே ப்ரிப்பேர் பண்ணலாம், மேனுஃபேக்சர்ல வேண்டாம அவே அந்த ஒரு certain மெடிசனை ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை மிக்ஸ் பண்ணி செய்யலாம். ஸோ compounding pharmacies வந்து இப்போ adult Tylenol and adult Advil வந்து is available உங்களுக்கு. ஸோ அது வந்து compounding pharmaciesல அவ அந்த ஃபார்முலாவை எடுத்து பிள்ளைகளுக்குரிய டோசேஜை அவ கம்பவுண்ட் பண்ணி மேக் பண்ணி லிக்விடா அவ உங்களுக்கு தர முடியும். ஸோ that's one option. உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒன்றும் தேவையில்லை, எடுக்க தேவையில்லை. காம்பவுண்டிங் ஃபார்மசியில் போய் நீங்கள் அதை கேட்டா பிள்ளைகளுக்குரிய நீங்கள் வெயிட் அதில் கொடுத்தா அவைக்கு அதுக்கேற்ற மாதிரி டோசிங் செய்து உங்களுக்கு லிக்விட் ஃபார்முலா ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். ஸோ that's one option you can do. மற்றது யூஸ்வலி ஒவ்வொரு வீக்கும் ஸ்டில் ஷிப்மெண்ட் வருது ஃபார்மசிஸுக்கு, பட் பிகாஸ் எல்லாருக்கும் இது தேவைப்படுதுன்னபடியா அது குவிக்லியா முடியுது. ஸோ முன்கூட்டியே இப்போ காய்ச்சல் வர மட்டும் வெயிட் பண்ணாம பேரண்ட்ஸ் வந்து முன்கூட்டியே Tylenol, Advil extra எடுத்து வைக்கிறது அது முக்கியம். ஸோ அது வந்து நீங்கள் முதலே ஃபார்மசிட்ட போய் ஒன்று தான் இப்போ பாக்ஸாக கொடுக்கினேன். ஸோ நீங்கள் பிள்ளைக்கு தேவை ஏஜ் சொன்னால் சிலவில் ஃப்ரம் த பேக் ஒரு பாட்டிலாக எடுத்து தருவினேன். ஸோ that's one other option. மற்றது வந்து இந்த older kidsக்கு லிக்விட் கொடுக்காம அந்த கேண்டி chewable Tylenol and Advil இருக்குது. So அந்த chewable tablets it's available. The biggest shortage வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த liquid Tylenol and Advil தான் available இல்லை. So அப்படியான வகையில் parents can try to get the medicine. இப்போ நீங்கள் எமர்ஜென்சிக்கு போனால் unfortunately நாங்கள் அந்த நேரம் அந்த டோஸ் காய்ச்சல் இருந்தால் நாங்கள் கொடுப்போம் லிக்விட் பிள்ளைகளுக்கு. பட் நாங்கள் வந்து பிகாஸ் we're not a pharmacy in the hospital, எங்களால் அந்த பாட்டிலா ஃபுல் டோஸாக ப்ரிஸ்கிரைப் பண்ணி முடியாது, கொடுத்து விட இல்லாது. ஸோ ஸ்டில் பேரண்ட்ஸ் வந்து ஃபார்மசியில் இருந்து தான் ஃபீவர் ட்ரீட் பண்ணுற மருந்துகள் எடுக்கலாம். ஓரளவுக்கு இது ஒரு பெரிய விடயம், குறுகிய நேரத்தில் பேச முடியாது. இருந்தாலும் நீங்கள் முக்கியமான விடயங்களை சொல்லியிருக்கிறீர்கள். இந்த நிலையில் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும், யார் செல்ல வேண்டும், மருந்துகளை பொறுத்தவரையில் என்ன மாதிரி இருக்கிறது, வைத்தியசாலை நிலவரம் எவ்வாறு இருக்கிறது, இப்படி பல விடயங்களையும் சொல்லியிருக்கிறீர்கள். இன்னொரு விடயம் சொல்லியிருந்தீர்கள், அதாவது கோவிட் காலத்திலும் பார்க்க இப்பொழுது மருத்துவர்களும் சரி அங்கே பணியாற்றுகின்ற ஏனையவர்களும் சரி அதிகமான நேரம் பணியாற்றுகின்றார்கள். ஆகவே அந்த நேரத்திலும் நீங்கள் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி டாக்டர் கண்ணா வேலா. நாங்கள் மீண்டும் இன்னொரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.